மணிநந்தா விசஸ் பாண்டியா பிரதர்ஸ். நான் ஸ்டேக்கில் சக்தி தக்காண்டி ஃபஸ்ட் ஓவர் போட பாலாஜி மேட்சோட முதல் பந்து டாட் பாலாக போட்டுக்காதீங்க. செகண்ட் பால் விபசிற்கான முயற்சி நிறைய போட்டுக்காதீங்க. தேர்ட் பால் ஓகே அடிச்சிருக்காரு. கிளியர் ஆகுமா? ஃபில்டர் கீழே நல்ல கேட்ச் ஆடிக்கிற சதீஷ் கிட்ட விடுறாரு. பாண்டியா பிளஸ் கண்டி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாலா. பால் கட்டிட்டு போயிருக்காரு. மிஸ்டேக் பண்றாங்க அந்த டீம். 3 ரன் ஓடிக்காங்க மிஸ்டேக் பண்ணதில்ல. ஆடுமனையில் சக்தி பால் நல்லாவே போட்டிருக்காருங்க. கடைசி பந்து அதையும் டவுட் போட்டுக்காரீங்க பாலாஜி. சரியா பயன்படுத்தி 3 ரன் கொடுத்துருக்காருங்க பாலாஜி. ஒரு விக்கெட் எடுத்து செகண்ட் கூட விக்கி பாலா அடிச்சிருக்காரு. ஒரு தடுப்பாக தடுக்கப்பட்டு எத்தனை ஓட்டங்கள் த்ரோ இங்க 2 ரன் ஓடிக்காங்க பாண்டியா பிரதர்ஸ். கிரீன் பால் தட்டி அடிச்சிருக்காரு. பவுண்டரி கிளியர் பண்ணுதா? பவுண்டரி கிளியர் பண்ணிருக்கு. பாலா பேட்ல இருந்து 4 போகுது. இங்க எட்ஜில் பின்னாடி விட்டு போயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங். தடுப்பு இத்தனை ஓட்டங்கள் 1 ஓட்டங்கள் மட்டும். ஒரு ரன் மட்டும் ஓடிக்காங்க பாண்டியா பிரதர்ஸ். ஃபோர்த் பால் ஸ்ட்ரெயிட்ல தூக்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங். இங்க அஸ்வினிடமிருந்து எத்தனை ஓட்டங்கள்? இங்க ஒரு ரன் விக்கெட்டுங்க. டைரக்ட் ஹிட் பண்ணிருக்காரு படையப்பா. ஒரு விக்கெட். கண்டி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அப்பு கிளப்ப அப்பு. ஃபுட் பால் அதுக்கு தரையில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன் மட்டும். இங்க 1 ஓட்டங்கள் மட்டும். ஓவரோட கடைசி பந்து டாட் பால் போட்டுக்காரீங்க. ஓவருக்கு 13 அடிச்சுக்காங்க பாண்டியா பிரதர்ஸ். மணிக்கான 3வது ஓவரையும் தனக்கான முதல் ஓவரையும் போட வர தினேஷ். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலா போட்டுக்காரீங்க. செகண்ட் பால் டாட் பாலா போட்டாரு. மிஸ்டேக். டைரக்ட் ஹிட்டுங்க. இங்க ஜாம்பாக்ல இருந்து கண்டி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா தினேஷ். நிறைய தட்டி அடிச்சுக்காரீங்க தினேஷ். ஃபீல்டிங். இங்க பால் எதுக்கு இதுவரை பிடிச்சிட்டாங்க. அதில் ஒரு பந்து இங்கே தினேஷ்ல இருந்து ஃபீல்டிங் பறந்து பண்ண மனோ. இப்போ ஸ்ட்ரைக்கில் பாண்டியா பிரதர்ஸ் காண்டி பால் அடிச்சிருக்காரு. ஃபீல்டிங் மட்டும் இல்லை பேட்டிங் நல்லாவே பண்ணுறீங்கன்னு சொல்லிருக்காருங்க.
ஓவரோட பால் அடிச்சு அவரே பிடிச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டும் இங்கே விடுறாங்க பாண்டியா பேஸ். 3 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க பாண்டியா பேஸ். அடிச்சா மணிவந்தன் பேஸ் வெற்றி பெறலாம். களத்தை அலங்கரிக்க பாண்டியா பேஸ் உள்ள இறங்கிட்டாங்க. படையப்பா சந்தோஷ் சாண்டி இல்லை டீம் காடி முதல்ல போட பாலா ஓவரோட முதல் பந்து தட்டி அடிச்சுக்காரு படையப்பா. ரன் மட்டும் சந்தோஷ் தட்டி அடிச்சிருக்காரு. நல்ல ஃபில்டர் ஆன மனம் 2 ரன் ஒரு ரன் ஆக்கியிருக்காரு. தேர்ட் பால் போட்டுக்காரு இங்கே பாலா. 4th பால் நிறைய பேர் கிளம்பும் பந்து போடுறாங்க பாலா. அதை பற்றி ஆடி இருக்காரு. ரன் மட்டும் இங்க ஓவரோட கடைசி பால் நல்லா அடிச்சிருக்காரு. ஃபில்டர் இருக்காரு. மிஸ்டேக் 2 ஆக்கியிருக்காங்க. 2 ஓட்டங்கள் 2 ரன் 5 ரன் கொடுத்துருக்காரு பாலா. செகண்ட் ஓவர் போட சீனு முதல் பால் இதை தட்டி விட்டுருக்காரு. ஓட்டங்கள் அங்கே ஒரு சிறு தடுமாற்றம். மிஸ்டேக் இங்க ரன் மட்டும் இங்க. செகண்ட் பால் இதான் போட்டிருக்காரு. செகண்ட் பால் அடக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகுமா? நல்ல கேட்சுங்க. ஃபில்டர் விட்டு நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி. தேர்ட் பால் லெக் பைல ஒரு ரன் பால் வெல்சிப்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து கிளியர் பண்ணியிருக்காரு 6 ஓட்டங்கள் படையப்பா. பால் சென்சிபிளா தலையிட பந்து எத்தனை ஓட்டங்கள்? ஒரு ரன் மட்டும். ஓவரோட கடைசி பந்து டாட் விட்டுருக்காருங்க. அவுட்டுக்கான அப்பீல் கொடுக்கல. ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட சொக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு படையப்பா. ஒரு ரன் மட்டும் இங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டும். செகண்ட் பால் அடிக்காரு. மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. மிஸ்டேக் பண்ணா இங்க ஒரு ரன் அவுட் ஆயிருக்கும். 2 ரன் ஓடிக்காங்க. தேர்ட் பால் தலையிலே ஆடி இருக்காரு. ஒரு ரன் மட்டும் இங்க. ஃபோர்த் பால் சும்மா தட்டி விட்டு மேட்சை வின் பண்ணுறாங்க மணிவந்தன் பேஸ்.